தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 19ஆம் திருமொழியிலே கர்த்தர் யூதாவோடு இருந்ததினால் நாம் எப்போதும் அவரது கவனிப்பில் இருக்கிறவர்கள் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறார் ஆண்டவராகிய கடவுள். அனுபவம் மிகுந்த ஒரு செய்தி தொகுப்பாளர் ஸ்காட் பெல்லி அவரது பணியின் நிமித்தமாக வெளியூருக்கு சென்ற பொழுது ஒரு சிற்றலை ரேடியோ கேமரா உடைக்க இயலாத கைப்பெட்டி, மடிகணினி, கைபேசி போன்ற அவசர காலத்தில் எவ்விடத்திலும் இருந்தாலும் அவரது இருப்பிடத்தை அறிவிக்கக்கூடிய ரேடியோ அலைகள் பரப்பும் கருவி ஆகியவை இல்லாமல் எந்த பயணத்தையும் மேற்கொள்ள மாட்டார். ரேடியோ அலைகள் பரப்பும் கருவியை அவர் ஆண்டனாவை இழுத்துவிட்டு 2 பட்டன்களை அழுத்தினால் தேசிய கடல் சார்ந்த வான மண்டலங்கள் சார்ந்த காரியங்களை கவனிக்கும் நிர்வாகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையோடு இணைக்கப்பட்டு செயற்கைக்கோளுக்கு தகவலை தெரிவிக்கும். அது நாள் யாரென்று எங்கே இருக்கிறோம் என்ற கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கும். தேசத்தை பொறுத்து அவர்கள் மீட்பு குழுவை அனுப்புவார்கள். அந்த இடங்களுக்கு சில இடங்களுக்கு அனுப்ப இயலாது என்று பெல்லி கூறினார். இன்றைக்கும் கூட நாம் தேவனோடு நமக்குள்ள உறவு, வானொலி பெட்டி இல்லை, கைபேசி இல்லை, மடிக்கணினி இல்லை, எதுவுமே இல்லாமல் நம்முடைய தேவைகளை எப்படி தெரிவிப்பது என்ற ஒரு குழப்பம் இருக்கலாம். ஆனால் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏனென்றால் உன்னை படைக்கும்போது அவர் உன்னுடைய அவயங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர். உனக்கு எப்பொழுது எது தேவை என்பதை தெரிந்திருக்கிற ஆண்டவர். எந்த வயதிலே உன் வாழ்க்கையை செவ்வைப்படுத்த வேண்டும், சீராக்க வேண்டும், முன்னேற்றத்தை தர வேண்டும் என்று அறிந்திருக்கிற ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் எங்கே நம்மை கைவிட்டு விட்டாரோ, கவனிக்கவில்லையோ என்று நாம் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே உழண்டு கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபம். அவருடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக, அவருடைய பார்வையில் எப்பொழுதும் நாம் இருக்கின்றவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று நம்பிக்கையோடு நான் விடிய காலத்து செட்டைகளை விரித்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் அங்கேயும் விடுத்திருந்த என்னை நடத்தும் உடைய வலதுகரம் 139ஆம் சங்கீதம் 9-10 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளையே, இங்கும் கூட ஆண்டவர் யூதாவோடு கர்த்தர் இருந்தார். இந்த யூதா அநேகரை முறியடிக்கவும் வெல்லவும் அநேக தேசங்களை பிடித்து கொள்வதற்கும் காரணம் கர்த்தர் அவர்களோடு இருந்ததினால். அவர்களுடைய ஆயுதம் அல்ல, அவர்களுடைய போர்ப்படை அல்ல, தரைப்படை அல்ல, வாள்படை அல்ல, யானைப்படை அல்ல, குதிரைப்படை அல்ல, ஆனால் கர்த்தர் அவர்களோடு. இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் உலக வாழ்க்கையில் எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அந்த மனிதரை தெரியும், அந்த இனத்தாரை தெரியும் என்றெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அவற்றில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர்களுடைய கவனிப்பெல்லாம் நம்மை விட்டு கடந்து போகக்கூடிய கவனிப்பு. ஆனால் கர்த்தர் எப்போதும் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய செயல்களை எல்லாம் அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த சிந்தனையோடு நாம் எப்பொழுதும் அவருடைய பார்வையில் கவனிப்பில் இருக்கின்ற மக்கள் என்பதை உணர்ந்து நாம் ஆண்டவரிடத்தில் இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிறைவான ஆறுதலை, நித்தியமான சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தி காப்பாராக. இந்த சிந்தனையோடு கடவுளை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் உமது கவனிப்பில், உமது பார்வையில் இருக்க வேண்டிய அன்றைக்கு
கர்த்தர் யூதாவோடு இருந்த காரணத்தினால் அவர்கள் முறியடித்தார்கள், அநேக நாடுகளை வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கும் கூட எங்களோடு நீர் இல்லாத காரணத்தினால் நீர் இருக்கிறீர், ஆனால் நாங்கள் தான் எப்பொழுதும் உம்மோடு இல்லை என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு தியானத்தை கொடுத்தீர். நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறவர்களாக, உம்முடைய பார்வையில் இருக்கிறவர்களாக இந்த நாளை மாற்றியறலும். எங்களுடைய திருச்சபையினுடைய பேராயர், அருமையான ஆலோசனை சங்க செயலர், உறுப்பினர்கள், சபைகுருமார்கள், நடக்கின்ற ஊழியங்கள் எல்லாம் உம்முடைய பார்வையிலே நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.